எல்லாருமே பிரயோகிக்கிற வார்த்தை 40 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு. எம்ஜிஆர் அவருடைய நட்புல எம்ஜிஆர் என்ன கேட்டா, அவரு அந்த நட்புல நேர்மையா இருந்தாரு. கலைஞர் இருந்தாரான்னு கேட்டா, நான் சொல்ல முடியாது. ஆனா, அந்த நட்பை முறிச்சுட்டு எம்ஜிஆர கலைஞர் பண்ண விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டுல 2 கேரளா இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதை விட எம்ஜிஆர நோகடிக்கிற விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த வாக்குவாதத்துல முடிவுல நான் என்னுடைய இதெல்லாம் கழட்டிட்டேன். ருத்ராட்ச இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை மறுப்பே கலைஞர் கூட பேசினனால தான் எம்ஜிஆர் கொஞ்ச நாள் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தார். எம்ஜிஆர் படம் நாடோடி மன்னன திரும்ப திரும்ப பார்த்தோம் நாங்க. என்னன்னா, அந்த படத்துல ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கொடிய ஏந்தி நிப்பாங்க. கலைஞரு ரொம்ப நாயக்கா பண்ணுவார்ல, இவங்கள்ட்டலாம் போய் கேட்குறாரு. அவங்கலாம் என்னன்னா கோவம் இருக்கும்ல எம்ஜிஆர் மேல. அவரு வரட்டும், ஆனா நடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னா எம்ஜிஆர் வரமாட்டார்ல. அவரு பீக்ல. முகாமுத்துவை எம்ஜிஆருக்கு போட்டின்னு பத்திரிகைல எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மன்றங்களையும் அதே மாரி திமுகல இருக்கிற எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் முகாமுத்து மன்றங்களா மாத்தணும் அப்படின்றாங்க. ஆண்டவன் கட்டளை முன்னால் உன் அரச கட்டளை தோற்றுவிடும் அப்படின்னு. எம்ஜிஆர் மூஞ்சி அப்படியே சிவந்து போச்சாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ஃபீவர் பயங்கரமா சூடு பிடிச்சிருச்சு. இப்ப நம்ம பார்த்தோம்னா திமுக, அதிமுக இந்த இரு பெரும் கட்சிகள் தான் போட்டியில நிக்குது. ஒரு காலத்துல டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து களம் தலைவன் இல்லையா? அது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா இந்த இருபெரும் கட்சிகள் கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலத்துல எவ்வளவு ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பா இருந்து அவங்க வளர்ந்து வந்த கட்சி அப்புறம் பிரிஞ்சு இப்போ ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமா ஒரு வரலாறு சிறப்பு மிக்க அளவுல வந்திருக்கு. ஸோ இது ஒரு பின்னோட்டமா நம்ம வந்து ஒரு சில வாரங்கள் நம்ம இத பத்தி பேசலாம் சார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த நட்பு திரைப்பட காலங்கள்ல இருந்து எப்படி வந்தது? ஸோ எப்படி அவங்க பிரிஞ்சாங்க? அப்புறம் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதின இரங்கற்பா, இப்படி அந்த வரலாற்ற வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் சார். நீங்க அந்த நட்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட்டு? எல்லாருமே பிரயோகிக்கிற வார்த்தை 40 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு. எம்ஜிஆர் அவருடைய நட்புல எம்ஜிஆர் என்ன கேட்டா, அவரு அந்த நட்புல நேர்மையா இருந்தாரு. கலைஞர் இருந்தாரான்னு கேட்டா, நான் சொல்ல முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல அந்த நேர்மை தவறியதுன்னலாம். ஆனா இந்த சினிமா துறையில இருந்த வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இல்ல சார்? இருந்தாங்க. ஆனா அதுலயும் சில முரண்கள்லாம் இருந்தது. ம். இப்ப எங்கள் தங்கம் படம்லாம் 2 பேரும் ஒண்ணா மேகலா பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சது தான். அதுல சில இது வந்தம்பொழுது எம்ஜிஆருக்கு சம்பளம் அந்த மாரி விஷயம். அப்புறம் அவரு கண்ல படாம இருந்தது. எனக்கு அது வேணாங்க விட்டுருங்க. நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனாலும் நீங்க எம்ஜிஆருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது கலைஞர்ன்னு சொல்லலாம். அவருடைய வசனங்கள் ரொம்பவும் வசனங்கள் அவரோட மட்டும் இல்ல. இமேஜ ராஜகுமாரி படம் பார்த்தீங்கன்னா, ம். நீங்க எஸ்.ஏ. சாமிட்ட சொன்னதும் சரி, எம்ஜிஆர அன்னைக்கெல்லாம் கே.ஆர். ராமசாமி, இன்னும் சிலர் வந்து பெரிய ஹீரோங்க இதுல இருக்கிறாங்க. அதுல வந்து எம்ஜிஆர போட்டு தான் ஆகணுன்ற மாரி வற்புறுத்தினார்லாம் சொல்லுவாங்க. அப்ப ராஜகுமாரி வசனம் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல வருது. மந்திரிகுமாரியும் அதே மாதிரி. மந்திரிகுமாரி கூட ஒண்ணு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அவரு இந்த ரெட்டை நாடி இருக்கும் எம்ஜிஆருக்கு. அது ஒத்துக்கல. அதுக்கு ஒரு சின்ன அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன தாடி மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப வற்புறுத்தினாரு கலைஞர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த இல்லன்னா ஆனாலும் ஆரம்ப கால வளர்ச்சியில 2 பேருமே குடும்ப நண்பர்கள். ஒரு தாய் இவங்க கையால அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க தாயார் கையால இவர் சாப்பிட்டது. அந்த மாரி. அது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அ எ கலைஞர் ப்ளஸ்ஸு சின்னப்பா தேவர். இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த தாய், மகன் அந்த எல்லாருக்குமே எல்லா அம்மாவும் தாயார், எல்லா தாய்மார்களுக்கும் இவர்கள் எல்லாரும் மகன்கள் அப்படின்ற ஒரு பந்தம் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாரி இருந்தது. எம்ஜிஆருக்கு நம்பியார் கூட இருந்ததையும் நம்ம பேசியிருக்கோம். அது ஒரு தனி ட்ராக். அப்போ இந்த நட்புக்காக எம்ஜிஆர் கலைஞருக்கு பண்ண விஷயங்கள், நீங்க எதுவும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரமா இது பண்ண முடியாது. ஆனா, அந்த நட்பை முறிச்சுட்டு எம்ஜிஆர கலைஞர் பண்ண விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது சொல்லலாம்.
ஒரு தமிழ்நாட்டில் 2 கேரளா இருக்க முடியாதுன்னு சொன்னார். அதை விட எம்ஜிஆரை நோகடிக்கிற விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. தன்னுடைய மகனை எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வந்து பண்ணது. தன்னை முதலமைச்சர் ஆக்குன எம்ஜிஆரை கட்சியிலேருந்து நீக்கினது. இதெல்லாம் எம்ஜிஆர் பார்த்த விஷயங்கள்ல இது. ஆனால் எம்ஜிஆர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படம் ஃபைட்டு மாரி தான். தற்காப்புக்கு தான் அவர் பண்ணியிருப்பார். அவரு போய் எதையும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இவரு பல விஷயங்கள்ல பண்ணதோடைய விளைவு தான் எம்ஜிஆர் எடுத்தது. இந்த நட்பு எம்ஜிஆர் கதர் ஆடை அணிந்து காந்தியவாதியா இருந்த பொழுது காலத்திலிருந்து 2 பேர் எம்ஜிஆருடைய மாற்றத்தை உண்டு பண்ணாங்க. ஒண்ணு டி.என். கிருஷ்ணன் நெனைக்கிறேன். அவரு தான் அண்ணாகிட்ட அறிமுகப்படுத்தினது. அந்த பணத்தோட்டம் நாவல்லாம் படிச்சு, அண்ணாட்ட போய் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினது. எம்ஜிஆர் அண்ணாகிட்ட அறிமுகமானதுலாம். அந்த மனோகராலாம் எம்ஜிஆர் நடிச்ச நாடகங்கள். பிற்பாடு தான் சிவாஜி அந்த இதில வரும்பொழுது, எம்ஜிஆரே ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்லுவாங்க. மனோகரா படத்துலலாம். அப்ப அந்த மாதிரி இது. எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு சொல்லுவாங்க, சிவாஜியோட கம்பேர் பண்ணிட்டு நடிக்க மாட்டாருன்னு. எம்ஜிஆர் மிக சிறந்த நடிகர். வாள்வீச்சு, வேல்வீச்சு வசனங்கள்லாம் எம்ஜிஆருடைய அந்த அந்த சுடப்படாத அதுக்கு முன்னாடி உள்ள அந்த குரல்லாம் அப்படி இருக்கும். அந்த எம்ஜிஆருடைய வசனங்கள் எல்லாம். அப்போ எம்ஜிஆருக்கு 2, 3 விதங்கள்ல எம்ஜிஆர் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள கையில எடுக்குறாரு. அதுல முக்கியமானது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள். மற்ற பாடகர் எழுதின நம்ம மருதகாசியோ, வேற யார் எழுதினாலும் பொது உடைமை கருத்துக்கள் வர்ற அந்த இது. டி.எம். சௌந்தரராஜன். இவர் தான் இனிமேல் எனக்கு பாடணும்னு எடுத்தது. 3வது கலைஞர். அவருடைய வசனங்கள். இது 3மே எம்ஜிஆர வந்து சினிமா துறையில அன்றைய காலகட்டங்கள்ல இடதுசாரி கருத்துக்கள் பெரிய அளவுல இருந்த காலகட்டங்கள்ல, இது 3மே எம்ஜிஆருக்கு உதவுச்சு. நீங்க மலைக்கல்லன் முதல்ல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. வசனம் யாரு? பாடகர் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் எம்ஜிஆர் அளந்து அளந்து எடுத்து வச்ச அந்த படிகளுக்கு பெரிய உதவியாக இருந்தது கலைஞர்னு சொல்லலாம். அடுத்து அரசியல். அரசியல்ல வருவதற்கான இது ஒரு பெரிய வாக்குவாதமே கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வாக்குவாதத்துல முடிவுல நான் என்னுடைய இதெல்லாம் கழட்டிட்டேன். ருத்ராட்ச இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை மறுப்பே கலைஞர் கூட பேசுனதுனால தான் எம்ஜிஆருக்கு. கொஞ்ச நாள் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. படங்கள்ல கூட சாமி கும்பிட்ற சீனோ, மத்த சீனோ வைக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு இது இருந்ததுலாம் கலைஞருடைய பேசுனதுனால வந்த விளைவுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்குள்ள அப்புறம் திமுகக்குள்ள அவர் வந்துடுறாரு. 2 பேருடைய நட்பு அந்த அளவுக்கு ஒரு இறுகிய நட்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிது இதெல்லாம். 57 எலெக்ஷன்ல கலைஞர் குளித்தலையில நிக்கிறாரு. ஜெயிச்சிடுறாரு. மற்றவர்கள் தோற்று போகிறார்கள். முக்கிய காரணம் சுயேட்சை சின்னம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம். அது மக்களுக்கு பெரிய குழப்பம் அதெல்லாம் நடக்குது. 62ல அந்த இது பிரச்சனை தீருது. உதயசூரியன் சின்னம் கிடைக்குது. பெருவாரியா நிக்கிறாங்க. இந்த 57லேருந்து 62 காலகட்டத்தில எம்ஜிஆருடைய வளர்ச்சி வேற லெவல். அப்போ என்.எஸ். கிருஷ்ணன் அவர் போட்ட பாதை, கே.ஆர். ராமசாமி போட்ட பாதை, லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். போட்ட பாதை, சிவாஜி கணேசன். இதோடு சேர்ந்து எம்ஜிஆருடைய வரவு திமுகக்குள்ள ஒரு புது ரத்தத்த பாய்ச்சுது. இன்னைக்கு கூட ஒரு இதில பதிவு பண்ணும்பொழுது, திமுகல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் படம் நாடோடி மன்னன திரும்ப திரும்ப பார்த்தோம் நாங்க. என்னன்னா, அந்த படத்துல ஒரு ஆணும், பெண்ணும் திமுக கொடிய ஏந்தி நிப்பாங்க. திரைப்படத்துல திமுகவுடைய சின்னத்தை, கொடியை, அந்த வசனங்களை திமுகவை நோக்கி நகர்த்துதுன்னா, காமிச்சதுன்னா எம்ஜிஆர். அந்த ஒரு தீவிரமான இத பண்ண எம்ஜிஆர், அவருடைய வளர்ச்சி திமுகவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்தது. கலைத்துறையில யாரும் யோசிக்கல. மத்தவங்க பேசுவாங்க. என்.எஸ். கிருஷ்ணன் பண்ணாரு. தீனா, மூனா, கானான்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தோட பாடுவாரு. ஆனா எல்லாருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம்னு. அப்ப அந்த மாரி என்.எஸ். கிருஷ்ணனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பட்டி தொட்டியும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர். 62 எலக்ஷன்ல கலைஞருக்கு பர்சனலா எம்ஜிஆர் ஹெல்ப் பண்றாரு. அது நிதி உதவியாகட்டும், இல்ல மற்ற தேர்தல் பிரச்சாரம். தஞ்சாவூர்ல கலைஞர் நிக்கிறாரு. அவரு ஒரு பெரிய தியேட்டர் உரிமையாளர், காங்கிரஸ்காரர். 62 காலகட்டங்கள்லாம் நீங்க காங்கிரஸ நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. மிருக மெஜாரிட்டின்றாங்க. இன்னைக்கு பாஜக இந்தியா முழுதும் இருக்குது. அந்த மாரி எதிர்த்து தோற்கடிக்கவே முடியாத கட்சின்னா காங்கிரஸ். எல்லா இடத்துலயுமே பணம் படைத்தவர்கள், மிட்டா மிராசுகள், சீமான்கள், கோமான்கள் கட்சின்னு இன்னைக்கு கூட நம்ம ராஜகண்ணப்பன் பேசுறாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் எந்த லெவல்ல இருக்கிறீங்க? நீங்க யூஸ் பண்ற கார கவர்மெண்ட் குடுத்த கார யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க லக்ஸரி கார யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க படு ஏழைகளா இருக்கீங்க. இவரு சொல்றாரு மிட்டா மிராசுகளை அவர்களாம் எதிர்த்து வளர்ந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நம்மை போன்றவர்கள்ன்றாருன்னா உங்கள போகணுங்களா? தலைவரே கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு.
அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில, ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக கலைஞருக்கே பெருசா தேர்தல் நிதிலாம் ஒண்ணுமே இருக்காது. கட்சியிலேருந்து ரூ. 1000 ரூ. 2000 அது இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா அதெல்லாம் பத்தாது. அப்போ எம்ஜிஆர் இந்த மாரி செலவுகள பார்த்துக்குவாரு, பண்ணுவாரு. இன்னொன்னு பிரச்சாரம். எம்ஜிஆர் வந்தால், "தம்பி உன் முகத்தை காட்டு, தொகுதிக்கு 30,000 வாக்குகள்." பணம். அப்ப எம்ஜிஆர் கலைஞருக்கு அந்த தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றாரு. இவர்தான் கருணாநிதி, திமுகவின் வேட்பாளர். இவருடைய சின்னம் உதயசூரியன். அந்த கட்சியில தான் நானுங்கிறேன். நீங்க இவருக்கு தான் போடணும்னு பிரச்சாரம்லாம் பண்ணி, கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அவர் மனைவி சதானந்தவதி இறந்துட்டாங்கன்னு தகவல் வருது. அன்னைக்கு மாலையில ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது. எம்ஜிஆர் என்ன பண்றாரு, யார்ட்டயும் சொல்லாதீங்க. அந்த பொதுக்கூட்டம் முடிச்சோனே கிளம்புறேன்றாரு. ஒரு நண்பனுக்காக இத விட வேற நண்பன் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் கலைஞருக்காக அந்த கூட்டத்தில இருந்து, ஒருவேள கலைஞர்ட்ட சொல்லியிருந்தா கூட அவர் கிளம்புன்னு சொல்லியிருப்பாரு. யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவரு பேசிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி போறாரு. மனைவியுடைய இறுதிச் சடங்குக்கு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைலாம் யார் வந்தாலும் முதல்ல தெறிச்சு ஓடிடுவாங்க. அப்ப எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு அதுவும் பல மாசமாக, பல ஆண்டுகளாக நோயில இருந்தப்போ, நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க. அவங்க இறக்குற நேரத்தில கூட இல்லன்னா, அது எப்படி இருக்கும்? அந்த மாரி எம்ஜிஆர் வந்து ரொம்ப அ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான். ஆனா தன்னுடைய நண்பருக்காக பிரச்சாரம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போறாரு. அந்த தேர்தல்ல கலைஞர் ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு அண்ணா அந்த 67 தேர்தல், அதில ஆட்சி அமையறதுக்கு இவரு காரணமா இருந்தார்ன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு யார் வர வேண்டியது? ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் நெடுஞ்செழியன். மூத்தவர், படித்தவர், அ எல்லா வகையிலும் அண்ணாவோட மேலானவர்ன்னு சொல்லுவாங்க. அண்ணாவே அவர கொஞ்சம் பெருசா இது பண்ணுவாரு. எந்த பொறுப்பு குடுக்கணும், எது பண்ணணும்னாலும் நெடுஞ்செழியனுக்கு தான் முதல்ல அண்ணா பார்ப்பாரு. அப்புறமா தான் தம்பிகள் எம்ஜிஆரோ, கலைஞரோ. அண்ணா அந்த விஷயத்தில ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிய மெயின்டெயின் பண்ணாரு. எம்ஜிஆர் என்னதான் நிதி குடுத்தாலும், எம்ஜிஆர் இருந்ததுனா, எம்ஜிஆர் எங்க இருக்கணும்? கலைஞர் எங்க இருக்கணும்? அப்படின்னு. ஆனா இவரு வேகமாக வளர்ந்து வர ஒரு இளைஞர், கலைஞர். அவரு கட்சிக்கு நிதி திரட்டுறதோ, இளைஞர்கள் மத்தியில கீழ தன்னுடைய பேச்சாற்றலால அவர் பெரிய இத வச்சிருக்காருன்றப்போ, எம்ஜிஆரே விரும்புறாரு. இவரு வரணும். இவரு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். எம்ஜிஆர் அன்னைக்கு போட்ட கணக்கு கரெக்ட்டு. இல்லாவிட்டால் திமுக 50 ஆண்டு காலம் கலைஞருடைய இதுல எவ்வளோ எம்ஜிஆராலேயே வனவாசம் போனாலும், தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னா இவர்தான். நெடுஞ்செழியன் இருந்தா ஒண்ணும் நடந்திருக்காது. அப்போ அந்த இதுக்கு கொண்டு வந்தது, எம்எல்ஏக்கள கூப்பிட்டு பேசுனது, அதுக்காக பண்ணதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நட்புக்காக செஞ்சது தானே! அதற்கு பிறகும் நெடுஞ்செழியன போய் சமாதானப்படுத்துறது, பல விஷயங்கள் பண்றாரு. நெடுஞ்செழியனுக்கு என்ன கோவம்? நான் வர வேண்டியத தடுக்கிறது எம்ஜிஆர். வாக்கெடுப்பு நடத்தலான்னா, அவர் முடியாதுன்ட்டாரு நெடுஞ்செழியன். அப்படிலாம் வந்து நான் வரணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் விரும்புனீங்கன்னா நான் வரேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு கோச்சிக்கிட்டு. அமைச்சராவே ஆக மாட்டேன்ட்டுருவாரு. என்ன கெஞ்சினாலும் முடியாதுன்ருவாரு. கலைஞரே சொல்லுவாரு, துணை முதல்வரா இருங்க. நீங்க வேணா இங்கே உட்காருங்க. நான் உங்க பக்கத்துல இந்த சைடு கூட உட்காருறேன். அவை முன்னவரா இருங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க வேலைய பாருங்க. நீங்க போய் பதவி ஏத்துங்க போங்க அப்படின்னு. 2 மாசம் அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி அமைச்சரெல்லாம் பதவி ஏத்து 2 மாசம் பொறுத்து தான் பேசி கீசி அவர வந்து கல்வி அமைச்சருக்கு குடுப்பாரு. அந்த 2 மாசத்துக்குள்ள அவருடைய வேல்யூ குறைஞ்சிரும். இல்லாட்டி ஒரு பெரிய நிதி அமைச்சர் மாரி தான் இருக்கலாம். அப்போ இந்த கோவம் தான் எம்ஜிஆரை வெளியேற்றுவதில நெடுஞ்செழியன் முனைப்பு காட்டுவாரு. கலைஞர் யோசிக்கிறாருன்னா, அதுக்கு மேல இவரு முனைப்பு காட்டுவாரு. ஏன் எம்ஜிஆர் வெளியேறாரு? எம்ஜிஆர் அந்த 69 தேர்தலுக்கு பிறகு மத்தியில காங்கிரஸ் 2ஆ பிளவுபடும் பொழுது, இந்திரா காந்திக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. ஆனாலும் மெஜாரிட்டி இருக்குது. ஸ்தாபன காங்கிரஸ் பெருசா இருக்குது. அப்போ தன்னை பவர நிரூபிக்கணும். ஸ்தாபன காங்கிரஸோட நான் பெரிய கட்சின்னு நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி 1 வருஷம் முன்னாடியே கலைச்சிட்டு தேர்தல் நடத்துறாங்க. அந்த நேரத்தில இந்திரா காங்கிரஸ் கூட நல்ல நட்பு இருக்குது. ஆனா இந்திரா காந்திக்கு இங்க இவர்கிட்ட 20 எம்பி என்னமோ இருக்குது அப்போ இங்க. அவங்களுக்கு திமுக ஆதரவு குடுக்குது. கலைஞரோ, எம்ஜிஆர் எல்லாருமே குடுக்குறாங்க. அதனால ஒரு நல்ல நட்பு இருக்குது. அது கலைக்கும்பொழுது நாங்களும் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கிறாங்க. அந்த நேரத்தில எம்ஜிஆர் அந்த சினிமாக்கள்ல பெரிய அளவுல திமுகவுடைய இது அந்த நீங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒளி விளக்குல பல படங்கள்ல. இது எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆரும், கலைஞரும் சேர்ந்து நிக்கிற அந்த எலக்ஷனு கலைஞர் முதல்வரு, அண்ணா மறைந்த அந்த இது, இந்த மாரி பல விஷயங்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம்னாலும் பெரிய எதிர்ப்பு இல்ல. காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சு கிடக்குது. ஸ்தாபன காங்கிரஸு. எதிர்ப்பாரும் யாரும் இல்ல. காங்கிரஸ சூப்பரா கழட்டி விட்டாங்க அப்புறமா. சீட் ஷேரிங்ல அது இதுன்னு பிரச்சனை வந்து, உனக்கு சீட்டே இல்லன்ட்டாங்க. நீ சட்டசபையிலே போட்டி போட வேணாம். உனக்கு வேணா பார்லிமென்ட்ல குடுக்குறோன்ற மாரி கழட்டி விட்டாங்க. அப்போ எல்லா தொகுதியிலும் பெரும்பாலும் திமுக நின்னு 184 சீட்டு திமுக வரலாற்றிலேயே.
காரணம் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆருடைய ஆசைப்பட்டதுன்னா, எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுங்க. கலைஞர் ரொம்ப நாயக்கா பண்ணுவார்ல, இவங்கள்ட்டலாம் போய் கேட்குறாரு. அவங்கெல்லாம் என்னன்னா கோவம் இருக்கும்ல எம்ஜிஆர் மேலே. அவர் வரட்டும், ஆனால் நடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னா எம்ஜிஆர் வரமாட்டார்ல. அவர் பீக்கில் 71லலாம் என்ன பீக் அவர். அப்போ இது இந்த இந்த கோரிக்கையை சொல்கிறார் கலைஞர். எனக்கும் ஆசை தான், ஆனால் நீங்கள் நடிக்கிறதை விட்டிங்கன்னா வரலாம். எம்ஜிஆருக்கு சிரிப்பு தான் வருது. இல்லை இல்லை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் பண்ணிக்கிறேன். அப்போ ஏதோ சிறுசேமிப்பு திட்ட துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. கட்சியுடைய பொருளாளர் பதவி அப்படியே ஓடுது. அப்போவும் இவர்களுக்குள்ள பிரச்சனை வரல. எங்கே பிரச்சனை வருது? பையனை கொண்டு வந்து இறக்கி பல படங்கள், அந்த இது பூக்காரி ஃபஸ்ட்டு படம், அதிலலாம் எம்ஜிஆர் ஸ்டைலில் தான் இருப்பார். அந்த கொஞ்சம் லாங் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். எம்ஜிஆருடைய ரசிகர் அவர், தீவிர ரசிகர் முகாமுத்து. அப்போ எம்ஜிஆர் மாதிரியே அந்த ஆக்ஷனு, அந்த விக்கு எல்லாம் பண்ணும்போது எம்ஜிஆர் இன்னொரு படம், அடுத்த படம் பிள்ளையோ பிள்ளையோ அதில் வந்து பண்ணும்பொழுது எம்ஜிஆர் வாழ்த்தி பேசும்பொழுது, தம்பி முத்து நல்லா நடிக்கிறாப்புல. அதே நேரம் அவருடைய தனித்தன்மையோடு அவர் நல்லா பாடகர், அவர் நல்ல இசைஞானம் உள்ளவர். அவருடைய திறமையில் அவர் வரணும், அவருடைய தனித்தன்மையோடு அவர் நடித்தார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றார். அவர் அழைச்சு எம்ஜிஆர் அறிவுரை சொன்னதாகவும் சொல்றாங்க அதுதான் சார். இல்லை இல்லை அந்த இதில் அந்த பூஜை ம். பிள்ளையோ பிள்ளையோ சொந்தக்காரன் ஏதோ ஒரு படம் எடுப்பாங்க, அடுத்த படம். அந்த படத்தில் பேசுவார் எம்ஜிஆர். பேசும்போது ம். முத்து தனித்தன்மையோடு நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். முத்துக்கு எங்கே தனித்தன்மை வரும்? டிஎம்எஸ் பாட்டு, வாலிவுடைய பாடல் வரிகள், அவர் எம்ஜிஆர் தானே. அப்போ நீங்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஸ்டைலு சிவாஜி ஸ்டைல் தான் பண்ணுவாங்க. இந்த நடக்குதுலாம் சிவாஜி ஸ்டைலில் சில பேர் நடப்பாங்க. எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார், பீச்சில் போய் அதே மாதிரி நடப்பார் அவர். கொடுமை, எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும். எது திருவிளையாடல் 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 நடப்பார். அப்புறம் கந்தன் கரணியில் நடப்பார் தெரியுமா சிவாஜி, ஒரு மாதிரி இப்படி அந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டு நடந்தா என்ன என்ன இப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து நினச்சிக்குவாங்க நம்ம அப்படி வருதுன்னு. சில பேருடைய அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அந்த பாடல் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இவர் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன். அறிஞர் அண்ணா சொன்னார், அப்படியே அண்ணாவை பற்றி அண்ணா சில முன்னாடி பாடுவார். ஏழையின் சிரிப்பில் இறைவன். எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரனில் போட்டிருப்பார்ல, இவ்வளோ அளவுக்கு ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு, ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பார்ல, பாக்கியராஜ்லாம் அடுத்த படங்கள்லாம் யூஸ் பண்ணார். அந்த அந்த தொப்பிலாம் போட்டு இவர் பாடுவார், ஏழையின் சிரிப்பில் இறைவன் அதுன்னு. அப்போது அந்த மாதிரி எம்ஜிஆர் எல்லாமே எம்ஜிஆர் ஸ்டைல் தான். அது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் முகாமுத்துவை எம்ஜிஆருக்கு போட்டின்னு பத்திரிகையில் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மன்றங்களையும் அதே மாதிரி திமுகவில் இருக்கிற எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் முகாமுத்து மன்றங்களாக மாற்றணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி போகுது. இதில் எம்ஜிஆருக்கு என்னென்னா, எம்ஜிஆர் ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார் எல்லா விஷயத்தையும். வாலியை வச்சு ஒரு பாட்டு எழுதுகிறாங்க, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மனம். மூவேந்தர் யார்? சேர சோழ பாண்டியன். கலைஞர் தானே என்ன நினச்சிட்டு இருக்காரு? சோழ மன்னனா நினச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட ராஜேந்திர சோழன், ராஜராஜன், அவர் வந்து பராந்தக சோழன் கலைஞர். அப்போ அவர் ராஜேந்திர சோழன், இப்போ பராந்தக சோழன். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிற சோழ மன்னர் பரம்பரையில். அப்போ அந்த பாட்டு வரிகள் பாருங்கள், 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ அப்படின்னு இந்த வரி எழுதி டிஎம்எஸ் பாட்டு இதுன்னு எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பாட ரேடியோ எல்லாம் கேட்கும்போது இவர் பாடுவார். எம்ஜிஆர் வாலியை கூப்பிட்டாராம், ஏன் இந்த 3 தமிழ் எங்கிட்டலாம் தோன்றாதான்னு கேட்டாராம். எங்கிட்டலாம் தோன்றாதா அப்படின்னு. ஒரு தடவை வாலி ஒரு பாட்டு, இந்த பாட்டு அரச கட்டளையில், அந்த அரச கட்டளைனா ராஜாவை எதிர்த்து அந்த இளைஞன் புரட்சி செய்து பாடுற மாதிரி பாட்டு. அப்போது வாலி எழுதுறாராம் பாட்டு, ஆண்டவன் கட்டளை முன்னால் உன் அரச கட்டளை தோற்றுவிடும் அப்படின்னு. எம்ஜிஆர் மூஞ்சி அப்படியே செவந்து போச்சான். டைரக்டர்லாம் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? என்ன நான் என்ன பண்ணேன்? ஏன் தெரியாதா அவங்களுக்கு? தெரிஞ்சதான். நான் என்ன பண்ணேன், அந்த படத்தில் நீ வந்து ஆண்டவன் தான் பெரிய ஆள், அதுக்கு முன்னாடி உன் அரச கட்டளை செல்லாதுன்னு ஹீரோ பாடுற மாதிரி எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அப்படின்னாரா எம்ஜிஆர். இல்லை தெரியல, நான் உண்மையிலேயே எந்த எண்ணத்தில் இல்லைன்னா சொல்லுனேன். ஆண்டவன் கட்டளை சிவாஜி படம், ஆண்டவன் கட்டளை முன்னால் உன் அரச கட்டளை தோற்று போகும்னு பாடினா எம்ஜிஆர் கோச்சிக்கிட்டாராம் உண்மையிலேயே. என்ன இல்லைன்னா மறுநாள் மாற்றிட்டாங்க. அப்புறம் ஞானக்கூத்தனா ஏதோ ஒரு பேர், அவரை வச்சு ஆடிவா ஆடிவா ஆடிவான்னு, ஆள பிறந்தவளை ஆடிவான்னு எம்ஜிஆர் பாடுவார்ல, அந்த பாட்டு சரோஜாதேவி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அவர் ஆடி பாடுவார்.
அது மயில் கூட்டம் நல்லா வரும் அது. அதாவது மயில் கூட்டம் இருக்கும்போது காக்கா கூட்டம் வந்து இதாக வருதா அந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் அப்படியே வரும். கம்பேர் பண்ணி பண்ணி இந்த இடத்துல இவங்க இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறியான்ற மாதிரி. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் நீ வந்துட்டு இது மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடம்னா எப்படி இருக்கும்? அதனால் அந்த அந்த கோபம்லாம் எம்ஜிஆருக்கு இருந்தது. அந்த இதில் தான் அவர் இன்னொன்று கட்சியிலே இவரை ஒதுக்குறாங்க. இவருக்குரிய அங்கீகாரமும் இல்லை. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஆதித்தனாருக்கு வந்து பதவி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இவர் அதையும் மீறி கட்சி முடிவுலாம் சில இதெல்லாம் நம்ம உரிமையாக இருக்கிற இடத்துல அவர் தனியாக இது எடுக்கிறது அந்த மாதிரி கலைஞர் போகும்போது எம்ஜிஆருக்கும் அவங்க வந்து ஒரு இடத்துல பேசுவார். எல்லாம் சாதாரணமாக இருந்தவங்க, பொட்டி கடை வச்சுருந்தவங்க அப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி எங்கேயோ பெரிய லெவலில் இருக்காங்க. எல்லோரும் கணக்கை ஒப்படைக்கணும் அப்படின்றப்போ அதில் தான் பிரச்சனையாகி பிளவு வருது. சார் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இப்போ விட்டதுலேருந்து நம்ம தொடருவோம். எம்ஜிஆர் பற்றி அருமையான பல தகவல்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் அந்த சமயத்துல அவர் எடுத்த அந்த கால்குலேஷன் வந்து தப்பாச்சா கண்ணதாசன் அப்படிங்கிறது எழுதியிருப்பார். அதெல்லாம் ம், அப்புறம் பார்ப்போம். கண்ணதாசன் கலைஞர் எழுத்துறது எவ்வளோ தப்புன்றிருப்பார். ஷோ சொல்லியிருப்பார். அந்த டைமில் இவங்களாம் நண்பர்கள் தானே. ம். எப்படி கலைஞர் அவசரப்பட்டார், அதனுடைய விளைவு எப்படி வனவாசம், அந்த இதெல்லாம் பேசலாம். இன்னும் கூட அந்த அவர்களுடைய நட்பு பற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.